சார் அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கை உள்ள இயக்கம் அதிமுக. நீங்க மாண்புமிகு பாரத பிரதமர் பேச்சிலிருந்து சில விஷயங்களை நான் எடுத்து சொல்ற கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு கேளுங்க. 2009, 13 இந்த காலகட்டங்கள்ல இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா கொண்டாங்க. அப்ப கொண்டப்ப இன்னைக்கு அது சம்பந்தமான கடிதங்கள் புரட்சி தலைவி அம்மா ஆங்கிலத்துல தான் எழுதி அனுப்பிச்சு விட்டாங்க. அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பார்வைக்கு போனுச்சு. சர்வதேச அளவில் அது பேச ஆங்கிலத்துல தான் கையெழுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, ஐக்கிய நாடுகளுடைய மாமன்றத்திற்கு அது இது போனுச்சு, ஜெனீவாவுக்கு போனுச்சு. அப்ப ஜெனீவாவுக்கு போய் இலங்கைக்கு எதிராக செல்வி ஜெயலலிதா மன்மோகன் சிங் கடிதம் எழுதும் போது ஆங்கிலத்துல எழுதினாங்க. அதெல்லாம் குறையா பார்க்கணுமா? ஏன் பிரதமர் பார்க்கறாரு? இல்லை, பல்வேறு மொழிகள் இருக்கு சார், பல்வேறு மொழிகள் இருக்குது நாட்டுல. ஆனா ஆங்கிலம் தான் நிர்வாக மொழியா பயன்படுத்த முடியும். அப்ப முதலமைச்சர் பார்த்து பிரதமர் சொன்னது தப்புங்கிறீங்க? இல்ல, அந்த கருத்து ஏற்க முடியாது. என்னன்னு கேளுங்க. நீங்க உண்மையிலே தமிழுக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னா நீங்க இந்த யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இது போன்ற மத்திய அரசால் அறிவிக்கப்படுகிற தேர்வுகள்ல தமிழுக்கு அங்கீகாரம் கொடுங்க. அதற்கான வரவேற்பு கொடுங்க. மத்திய அரசு அறிவிக்கிற அத்தனை தேர்வுகள்லயும் நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப இணையதளங்கள்ல தமிழுக்கு என்ன இருக்குது? நீங்க தகவல் தொழில்நுட்ப நிர்வாக ரீதியாவே ஆங்கிலம் தான் இருக்குது, தமிழ் இல்ல. பாருங்க திரு செந்தில், நீங்க அவங்கள போய் தொடர்ந்து சந்தேகப்பட்டு இருக்கீங்க. பாருங்க எவ்வளவு உறுதியா உங்களுக்காக தமிழ்நாட்டுக்காக பேசுறாங்க. ஓகே, இது மட்டும் அதிமுக இல்லையே திரு செந்தில். போன வாரம் வக்ஃப்ல ஓட்டு போட்டது அதிமுக, லோக்சபால எதிரா, சட்டமன்றத்தில் எதிரா ஓட்டு போட்டது அதிமுக. ஆனா தொடர்ந்து என்ன சொல்றீங்க? கூட்டணிக்கு போறாங்க, கண்டிஷன் போடுங்க, கூட்டணி அடிபணிஞ்சிட்டாங்கன்னு சொல்றது நியாயமா? அதாவது அருமை சகோதரர் புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்களா இருக்கட்டும், அல்லது அரங்கில் கூடிய ஐடிங் கேசிபி சார் இங்க இருக்கிறார். இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன், வெளியில இருக்கிறேன், ஸ்கைப்ல எனக்கு அங்க அவங்க குரலை வச்சுதான் நான் அடையாளப்படுத்திக்கிறேன். ஐயா முனவர் பாஷா உள்ளிட்டவர்கள், இவர்களுக்கு திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி தமிழ்நாடு நலன் என்று வருகின்ற பொழுது இவர்கள் எல்லோருமே ஒருமித்த குரலில் ஒலித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த குரல் தான் இந்த அரங்கில் ஒலிக்கிறது, ஆயுத எழுத்துல ஒலிக்கிறது. திமுகவுக்குள்ள 1008 சண்டைகள் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு நலன் என்று வருகின்ற பொழுது ஒருபோதும் பல இடங்கள்ல சமரசம் செய்து கொண்டதில்லை. ஒரு சில இடங்கள்ல சமரசம் செய்துகின்ற பொழுது பரஸ்பரம் இரண்டு கட்சிகளையும் விமர்சித்திருக்கிறது. நான் புதுக்கோட்டை சீனிவாசன் அவருடைய கருத்தை நான் மதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன், எனக்கு மாற்றுக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கேள்விதான். இப்ப நீங்க இந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க திமுக காங்கிரஸோட இப்ப கூட்டணியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் வட இந்தியாவில் நீட்டை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் திமுக காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு இடத்துக்கு நகர்த்தினாங்க. ராகுல் காந்தியை சென்னையில் அவர் சொன்னார், பகிரங்கமாக அறிவித்தார். என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு வருகின்ற பொழுது நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது நீட்டுங்க திணிக்கப்படலையே. நீங்க அதான பிரச்சனை. ஆட்சியில் இருக்கும்போது அந்த கண்டிஷன் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் கிடக்குதான் இருந்துச்சு இல்லங்க. நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில நீட் திணிக்கப்படலையே. சோ இப்போ அந்த உத்தரவாதத்தை அவங்க திருப்பி என்ஷூர் பண்ணாங்க. ஒருபடி மேல போய் ஒரு இடத்துக்கு நகர்ந்தார். என்ன நகர்ந்தார்னா, எமர்ஜென்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு தவறு, அவருடைய பாட்டி காலத்தில் நடைபெற்ற தவறை அவர் ஒத்துக்கொண்டு தெளிவா ஒரு வாதம் வைத்தார். மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வருகின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது போன்ற வாதத்தை வைத்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். நான் ஏன் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறீங்க அதெல்லாம் கூட கேட்கல, அதெல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு கட்சியுடைய உரிமை. ஆனால் இது ஒரு நல் வாய்ப்பு தானே. இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அஇஅதிமுகவோ நீட்டை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல, வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல. நான் அவங்களுடைய அந்த உணர்வை நான் சந்தேகப்படல, மதிக்கிறேன், உளப்பூர்வமாய் மதிக்கிறேன். அது ஒரு திராவிட கட்சியுடைய இல்லங்க, அப்படி இல்ல. அது ஒரு அழுத்தம், பரஸ்பரம் பொலிட்டிக்கல் அழுத்தம் தான். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இந்த அழுத்தங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜகவிற்கு கொடுத்து, இந்த பாருங்க எங்க ஆதரவு வேணும்னா நீங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி, திமுக எப்படி ராகுல் காந்தியை சொல்ல வைத்ததோ, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் எப்படி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கையெழுத்திட வைத்ததோ, அந்த மாதிரி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதித்து காட்டிவிட்டால், நான் உள்ளபடியே உளப்பூர்வமா நான் பாராட்டு விழா நடத்துறேங்க. என் தனிப்பட்ட செலவுல கூட ஒரு பாராட்டு விழா நடத்துறேன். இது நான் வள்ளியூர்ல நடத்தினாலும் சரி, சென்னையில நடத்தினாலும் சரி, எங்க உளப்பூர்வமா நடத்துறேன். இல்ல எனக்கு என்ன சொல்றேன்னா, நான் உளப்பூர்வமா கிண்டலா சொல்லல, உள்ளபடி அது வரவேற்கத்தக்கது. ஒன்று இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் திரு ஹரி, நீங்க இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பேசிக்கின்ற பொழுது சொன்னார் அப்படின்னு நீங்க கூட கேள்வி எழுப்புனீங்க, தமிழ்ல கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லி. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவருடைய கையெழுத்தை தமிழில் தான் இடிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த பிரச்சனைக்கு அப்புறம் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ரைட், ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரே ஒரு வாதத்தை கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு வாதம் வைத்தார், நான் உள்ளபடியே ரொம்ப வருந்துகிறேன். ஒரு பிரதமராக அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது. அந்த வருத்தத்தோடு நான் என்னுடைய கண்டனத்தை கூட நான் பதிவு செய்றேன். என்ன வாதம் அப்படின்னா, சிலர் அழுகிறார்கள் அப்படிங்கிறாரு.
அழுதுகிட்டே இருக்கட்டும்ங்கிறார். என்ன வாதம் இது? தமிழ்நாடு தனக்கான உரிமைகளை கேட்பதற்கு பேர் அழுகையா? நான் அப்படி கேட்டா, நான் இப்படி கேட்கிறேனே, இதே பிரதமர், மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஏன் அழுதார்? அந்த அழுகை என்னன்னு சொல்றது? நீலி கண்ணீர் என்று சொல்வதா, அழுகை என்று சொல்வதா, அவல கண்ணீர் என்று சொல்வதா, எப்படி சொல்றது? நான் டேட்டோட சொல்றேன். 11/12/2012 நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு ட்வீட் போடுறாரு. Is Gujarat a beggar state? Are we beggars? Are we living at Delhi's mercy? நீங்க யோசிச்சு பாருங்க. இது அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது போட்ட ட்வீட்டுங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ட்வீட் சமஸ்கிருதத்துல இருக்குதா அல்லது குஜராத் அவருடைய தாய்மொழியான குஜராத்தில போட்டாரா? எதுல போட்டிருக்கிறாரு? ஆங்கிலத்துல தான் போட்டிருக்கிறாரு. இப்ப நீங்க அன்னைக்கு ஆங்கிலத்தில் ட்வீட் போட்டு மன்மோகன் சிங் அவர்களிடம் அழலாம், ஓ என்று கதறி அழலாம். குஜராத்துக்காக எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க பேசின வீடியோவே இருக்குது. 60,000 கோடி ரூபாய் குஜராத் கொடுக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு குஜராத்தை வஞ்சிக்கிறது என்று அன்றைக்கு அழுதீர்கள். நாங்க 3 மடங்கு கொடுக்கிறோம். போன ஆட்சியை விட, யூபி ஆட்சியை விட 3 மடங்கு கொடுக்கிறோம். இதையே தாங்க அன்னைக்கு மன்மோகன் சிங் சொன்னாரு, குஜராத்துக்கு நிறைய கொடுத்தோம்னாரு. அன்னைக்கு நீங்க கேட்கல. அன்றைக்கு நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பேர் என்ன? நீலி கண்ணீரா? நான் என்ன சொல்றேன், நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நேரத்துல என்ன கொடுத்தாங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்கிறதல்ல. நீங்க ரயில்வே திட்டங்களை பத்தி பேசுறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி, நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க தெரியுமா? நிதி பாரபட்சத்துல நான் சொல்றேன், ரயில்வேக்கு 56 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒதுக்கீடு செய்தது. கடந்த நாடாளுமன்றத்துல மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எழுப்பிய கேள்வி இது அங்க நாடாளுமன்றத்துல பதிவா இருக்குது. நான் வாட்ஸ்அப்ல வர வதந்தியை பேசல. நீங்க வட இந்திய ரயில்வேக்கு மட்டும் இவங்க ஒதுக்கீடு செய்தது 13,200 கோடி. 13,200 கோடி நீங்க வட இந்திய ரயில்வேக்கு ஒதுக்கீடு, வெறும் 56 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செஞ்சீங்க. கடந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் டென்யூர்ல, பிஜேபியோட டென்யூர்ல, மோடியோட டென்யூர்ல, கடந்த 4 ஆண்டுகள்ல, கடைசி 4 வருஷத்துல தென்னிந்திய ரயில்வேக்கு, ஒட்டுமொத்தமா தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்தது வெறும் 308 கோடி. இவங்க வட இந்திய ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்தது 31,008 கோடி. நான் என்ன திருப்பி 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 நீங்க இன்னைக்கு இதுவா பிரச்சனை சார்? நான் என்ன சொல்றேன், அந்த கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர், அல்லது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுல இருந்து கடிதம் போகிறது, தமிழ்நாடு எம்பிக்கள் கடிதம் எழுதுகிறார்கள் என்றால் இத்தனை கடிதம் வந்துச்சு. இந்த கடிதத்துல இத்தனை கோரிக்கை இருந்துச்சு. இத்தனை கோரிக்கையை இந்த ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருக்கிறது. இத்தனை கோரிக்கை பரிசீலனையில் இருக்கிறது. எங்கள் மீது அபாண்டமாக பலி சொல்லக்கூடாது என்று சொல்வது ஒரு பிரதமருக்கு அழகா? அந்த கடிதத்துல மொன லேசா கிழிஞ்சிருக்குது, அதுல புள்ளி சரியா வைக்கல, அதுல இக்கண்ணா இல்ல. இது டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ்ல இது திசை திருப்ப. சரி, நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய தாய்மொழி பற்ற நான் மதிக்கிறேன். ஒரு லைன் ப்ளீஸ், ஒரே ஒரு லைன். உங்களுடைய தாய்மொழி பற்ற நான் மதிக்கிறேன். நீங்க குஜராத்தில பேசுனீங்களா? குஜராத்தில கையெழுத்திட்டீங்களா? எனக்கு ஒரே ஒரு கவலையோட நான் ஒண்ணு சொல்லிடுறேன் ஹரி, தயவு செய்து இதை மட்டும் நீங்க அலோவ் பண்ணிடுங்க. எனக்கு என்ன கவலை அப்படின்னா, நான் அரசியலா கூட பேசுறேன், உள்ளபூர்வமா பயத்தோட பேசுறேன். இவங்க நீங்க மோர்பி பாலத்தை திறந்தாங்க குஜராத்ல. அந்த பாலத்தை நாங்க ரிப்பேர் செஞ்சு திறக்கிறோம்னு திறந்தாங்க. அதுல முறைகேடு, ஊழல், 140 உயிர்கள் பலியாகி போச்சு அந்த பாலத்தை திறக்கின்ற பொழுது. இன்றைக்கு இந்த பாலத்தை திறந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சி, பெருமை, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனா திறந்த சில மணி நேரத்தில் அது பழுதுன்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது மக்களினுடைய உயிருக்கு ஏதும் ஆபத்து வருமோ அப்படிங்கிற அச்சமே எனக்கு வருகிறது. அதனால அந்த பாலத்தை நல்லா இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அதுல எதுவும் முறைகேடு இருக்கிறதா அல்லது ஊழல் எதுவும் நடந்திருக்கிறதா கூட விசாரிக்கணும். வந்துடக்கூடாது. நானும் அப்படி சொல்லல, நான் எந்த உள்நோக்கத்தையும் கற்பிக்கல. பட் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நான் வலியுறுத்துகிறேன். அதுல எதுவும் ஊழல் முறைகேடு நடந்திருக்க கூடாது என்ற அக்கறையில் சொல்கிறேன். ஏனென்றால் குஜராத்தில் 140 பேர் செத்திருக்கிறாங்க. பதில் வாங்குவோம்.